Hi friends, நான் உங்க சிஆர் நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்க போகுதுண்ணா. ஓகேவா? நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ. அதாவது சார் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஏ லெவல் எக்ஸாம் எழுத போகிறோம் சார். ஃபவுண்டேஷன் லெவல் எக்ஸாம் எழுத போகிறோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சார். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எத்தனை நாள் அலோகேட் பண்ணணும், எவ்வளோ ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, ஒரு கைடன்ஸ் கொடுங்க, ஒரு ஸ்டடி டேபிள் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. இன்கேஸ் இப்போ நான் வந்து பார்த்தேன்னா ஃபவுண்டேஷன் படிக்கிறேன்னா நான் இதான் கணக்கு பண்ணுவேன். ஓகேவா? நான் இப்படி தான் பிளான் போடுவேன், இப்படி தான் வந்து பார்த்தேன்னா நான் ஒர்க் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா நான் இந்த மாதிரி தான் ஆல்ரெடி நிறைய டைமு நிறைய எக்ஸாமில் ஒர்க் பண்ணி நான் வந்து சக்ஸஸ் பார்த்துருக்கேன். எல்லா அட்டம்ப்ட்டையும் நான் வந்து பார்த்தேன்னா சார் எல்லா லெவலையும் நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணேன். அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பிளான் பண்ணது தான். ஓகேவா? எல்லாரும் வந்து பிளானிங்கை தப்பாக புரிஞ்சுட்டு இருப்பீங்க. பிளான் பண்ணாலே வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ் வந்துடும்னு இல்லை. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணாலே என்னால் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளானே பண்ண மாட்டான். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100% அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஓகேவா? ஒரு பிளானில் ஒரு 70 to 80% அச்சீவ் பண்ணாலே போதும். பட் எதுக்கு என்னால் அச்சீவ் பண்ண முடியாத பிளானை போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளான் அப்படி இல்லைன்னா ஒரு டைம் டேபிள் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு டேரக்ஷன் கிடைக்கும்னா. அப்படி இல்லைனா நீ ஒரு டேரக்ஷன் இல்லாமல் எங்கேயோ ஓடிட்டு இருப்ப, என்ன ஸ்பீடில் ஓடுறேன்னு உனக்கு தெரியாது. ஓகேவா? நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை வந்து அக்யூரேட்டாக அச்சீவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் ஒரு 70 to 80% நீ அச்சீவ் பண்ணாலே போதும். எக்ஸாமில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நீ வந்து கொடுத்துட்டு வரலாம். ஓகேவா? சரி வாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டைம் டேபிள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டே வைஸ் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ தூரம் முடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிஏ ஃபவுண்டேஷன் பசங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போத் செப்டம்பர் அண்ட் ஜனவரி பேட்ச். ஓகேவா? செப்டம்பர் அண்ட் ஜனவரி பேட்சுக்கு அப்ளிகபிள். ஓகே, ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. பட் நான் என்னதுன்னா செப்டம்பர் 25 பேட்சுக்கு மட்டும் நான் வந்து போட்டு கொடுக்குறேன். இதை நான் எப்படி வந்து ஜனவரி பேட்சுக்கு மாற்றணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்துக்கணுக்கண்ணா. ஓகேவா? இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100% டிக்டோவாக அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்ல, கட் காப்பி பேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஓகேவா? இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான். ஓகேவா? ஓஹோ, பிளான்னா இப்படி தான் போடணும் போல அப்படின்னு நான் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா போடுற பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு எப்படி வந்து தகுதியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் போடணும். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அகாடமியில் இருப்பீங்க, அவங்க ஒரு விதமான எப்படி சொல்கிறது ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 by 1 முடிப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக வந்து பார்த்தீங்கன்னா முடிப்பாங்க. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு எப்படி சூட்டபிள் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிளானை போடணும். இதே டிட்டோவாக காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லைக்கண்ணா. இது ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தானே வச்சுக்கோங்களா. ஓகே, உங்களால் முடிந்தால் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லையா உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எப்படி சொல்கிறது நீங்கள் படிக்கிற அகாடமிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். சரி கண்ணா, இப்போ வந்து செப்டம்பர் 25. ஓகேவா? செப்டம்பர் 25 எழுத போகிற பசங்களுக்கு அவங்க கையில் 90 days இருக்குது. ஓகே, எப்படி சார் 90 days அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே ஒரு 5 days. நான் இந்த வீடியோ எடுக்கும் போது மேபி ஒரு மே 25 நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. ஜூனில் ஒரு 30ன்னு வச்சுக்கோங்க, ஜூலையில் ஒரு 30ன்னு வச்சுக்கோங்க, ஆகஸ்ட்டில் 30 வேணால், ஜஸ்ட் 25 நாள் தான். ஓகேவா? ஏன்னா அது பஃபரில் நம்ம ஒதுக்கிடலாம். ஓகே, பஃபரில் ஒதுக்கிடலாம். ஏதாச்சும் இன்கேஸ் நமக்கு ஜுரம் வருது, அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த 5 நாளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிளான்லாம் போட தேவை. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் 90 days தான் இருக்குது. 90 days இருக்குது. பட் பஃபர் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 days வரும்க்கண்ணா. ஓகேவா? அது எப்படி சார் 20 days வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட்டில் ஒரு 5 days இருக்கா, ஆகஸ்ட்டில் ஒரு 5 days இருக்கா, செப்டம்பரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாள் இருக்கும்க்கண்ணா. ஓகேவா? செப்டம்பர் எக்ஸாம் உங்களுக்கு 15க்கு அப்புறம் தான் வரும்னு நான் கெஸ் பண்ணுறேன். எதனால்னா ஆல்ரெடி மே எக்ஸாம் கொஞ்சம் போஸ்ட்போன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் கொஞ்சம் டிலேவாக வரும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அசியூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 days வந்து பஃபர் டேஸ் இருக்கலாம். அப்படி இல்லைனா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 days இருக்கலாம். பட் இதை பற்றி நம்ம இப்போ பேச தேவையில்ல. ஓகேவா? இது நம்ம கையிலே இல்லைன்னு வச்சுப்போம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிவிஷனுக்காக வச்சுப்போம். இப்போ நம்ம மெயினாக 90 daysக்கு பிளான் பண்ணுவோம். ஓகேவா? 90 daysக்கு பிளான் பண்ணுவோம். இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, இதான் கண்ணா உங்களுக்கு ஒரு பேர் மினிமம் வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஓகேவா? ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா பேர் மினிமம் இந்த ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாஸே ஆக முடியும். ஓகேவா? என்ன சார் பேர் மினிமம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்து முடிக்கணும். சில கேட்டகிரிலாம் இருப்பான், என்னதுன்னா கிளாஸை மட்டும்தான் பார்த்து முடிப்பான். ஒரு டைம் கூட புக்கெல்லாம் எடுத்து போட்டு பார்க்க மாட்டான். ஓகேவா? கிளாஸ் போடும்போது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா சம்மு போட்டு பார்ப்பானே தவிர மற்றபடி அவன் டெடிக்கேட்டடாக கிளாஸ்லாம் பார்க்காம ஃபோனு லேப்டாப்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவன் மட்டும் தனியாக எடுத்து போடவே மாட்டான். கிளாஸை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகிரி இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் சாட்டாக சொல்லலாம். ரிசல்ட் வந்து அவன் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்மளே சொல்லிக்கலாம் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, ஓகே சார், அப்போ கிளாஸ் மட்டும் பார்த்தா போதாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் மட்டும் பார்த்தா போதாதுக்கன்னா கிளாஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரீடு நீங்கள் தனியாக பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்க்குறீங்களா, கிளாஸ் நீங்கள் வந்து மேபி லைவ் கிளாஸ் பார்க்கலாம், அப்படி இல்லைனா ஆன்லைன் கிளாஸ் பார்க்கலாம், ரெக்கார்ட் பார்க்கலாம், எது வேணாலும் பார்க்கலாம். ஒரு டைம் உங்களோட டீச்சர் சொல்கிறத கவனிங்க.
முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். அதாவது என்னதுன்னா அகைன் நீங்கள் புக் எடுத்து வச்சு ஐசிஎஸ் ஸ்டடி மெட்டீரியலோ இல்லைனா உங்களோட டீச்சர்ஸோட மெட்டீரியல் எடுத்து வச்சு லைன் பை லைன் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி உங்கள் டீச்சர் சொன்னதெல்லாம் ரீகால் பண்ண முடியுதா, அந்த புக்கில் எதுக்கெல்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் அகைன் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணணும் கண்ணா. அகைன் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணணும். தட் மீன்ஸ் நீங்கள் 3 டைம் உங்களோட கண்டென்ட்டை மண்டேல ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க. ஒரு டைம் டீச்சர் சொன்னதை கேட்டிருக்கீங்க, அகைன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரீட் பண்ணியிருக்கீங்க, அகைன் ஒரு ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க கண்ணா. ஓகேவா? தட் மீன்ஸ் நீங்கள் 3 டைம் ரிப்பீட் பண்ணிருக்கீங்க. உங்கள் மண்டையில் ஸ்ட்ராங்காக பதிச்சிருக்கும் எல்லா கான்செப்டும். ஓகேவா? சரி, ஓகே சார், இவ்வளோ திருத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணி தான் கண்ணா ஆகணும். ஓகேவா? பண்ணி தான் ஆகணும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு 3 டைம் வருது. அது நீங்கள் அட்வான்டேஜாகவும் பார்க்கலாம், டிஸ்அட்வான்டேஜாகவும் பார்க்கலாம். ஓகேவா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்அட்வான்டேஜாக மாறும். பட் நீங்கள் அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜாக மாற்றிக்க கூடாது. ஓகேவா? எல்லா சிச்சுவேஷன் நீங்கள் அட்வான்டேஜாக தான் மாற்றிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பிளான் போடணுங்கண்ணா. ஓகேவா? சரி சார், இப்போ ஒரு டைம் கிளாஸ் பார்க்குறேன், ஒரு ஃபஸ்ட்டு ட்ரீட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் பண்ணுறேன் சார். இப்போ இந்த 90 டேஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டைமை அலோகேட் பண்ணணும், இந்த 90 டேஸில் மேக்ஸுக்கு எவ்வளோ நாள் கொடுக்கணும், எக்கனாமிக்ஸ்க்கு எவ்வளோ நாள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த 90 டேஸை 30-30-30ன்னு பிரிச்சுக்கோங்க கண்ணா. ஓகேவா? 30-30-30ன்னு பிரிச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீச்சர் இந்த ஆர்டரில் தான் நடத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? சில அகாடமி அதை நான் சொல்கிறது எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டீச்சர் இருக்காங்கன்னா அக்கௌண்ட்ஸ் முடிப்பாங்க, அதுக்கப்புறம் லா முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. பட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளானை போட்டுக்கணும். ஓகேவா? பட் நார்மலாக இன்கேஸ் நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸ் வாங்குறீங்களா, ஆன்லைன் கிளாஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகுங்கண்ணா. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் 30 டேஸ் பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு 30 டேஸ்லையும் மினிமம் ஒரு 40% ஆஃப் த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் இன் ஈச் பேப்பர். ஓகேவா? என்ன 40% சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நானே எழுதியிருக்கேன். ஓகேவா? இன்கேஸ் நான் இப்போ படிக்க போகிறேன்னா இந்த 40% தான் கண்ணை எடுப்பேன். ஓகேவா? இதை படித்தாலே எனக்கு 40 மார்க் வந்துடும். என்ன சார்? அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு 30 டேஸில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸு, பிஆர்எஸ், ரெக்டிஃபிகேஷன், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இது மட்டும் படித்தாலே போதும் ஃபஸ்ட்டு 30 டேஸில். ஓகேவா? நான் அக்கௌண்ட்ஸை மட்டும் சொல்லலை, 4 சப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து போட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அக்கௌண்ட்ஸில் இந்த 4 படிக்கணும் கண்ணா. ஓகேவா? ஃபைனல் அக்கௌண்ட்ஸு, பிஆர்எஸ், ரெக்டிஃபிகேஷன், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்படி இல்லையா உங்கள் டீச்சர் எந்த மாதிரி நடத்துகிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது பெருசு, இது வந்து மீடியமு, இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னது. ஓகேவா? ஸோ பெருசு, மீடியம், சின்னது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காம்பினேஷன்லையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஓகே, சரி, ஓகே. அக்கௌண்ட்ஸு. அதுக்கப்புறம் இப்போ வந்து லாக் வந்தனா நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கான்ட்ராக்ட் ஆக்ட் முடிச்சுருவேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய பேர் எதுக்காக கஷ்டப்படுவானே தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட் தான். அதுக்கப்புறம் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? இதை நான் முடிச்சுடுவேன். ஓகே, 30 டேஸில். தட் மீன்ஸ் 30 டேஸில் நான் ஃபஸ்ட்டு 15 டேஸில் ஒரு தியரி, ஒரு ப்ராக்டிக்கல் எடுத்துப்பேன். என்ன தியரி என்ன ப்ராக்டிக்கல்னு கேட்டிங்கன்னா எய்தர் அக்கௌண்ட்ஸ் லா எடுத்தனா இந்த ரெண்டுத்தையும் நான் முடிச்சுருவாங்கண்ணா. அப்படி இல்லைன்னா நீங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் எடுக்கலாம், அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம். நீங்கள் உங்களோட காம்பினேஷன் எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பட் என்னன்னா அட்லாஸ்ட் 30 டேஸில் இந்த 4 பேப்பர்லையும் 40% முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் லாக் வந்தீங்கன்னா இது 40% இல்லை, நான் 50% கூட சொல்லுவேன். ஓகேவா? கான்ட்ராக்ட் ஆக்ட்டுக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் அதிகம். ஓகே, அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு வந்தீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி ரொம்ப 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 முக்கியம். ஃபஸ்ட்டு 30 நாளே அதை முடிச்சிருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், இண்டைசஸ், லாகரிதம், பெர்முடேஷன், காம்பினேஷன், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாங்க ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் சாம்பிளிங். ஓகேவா? இந்த ஒரு 5 எடுத்துக்கோங்க. அகைன் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கு வந்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஓகே, தியரி ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் நேஷனல் இன்கம் வேணாம். ஓகேவா? ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு பிரிச்சுக்கோங்க. அகைன் நான் சொல்கிறது தான் நீங்கள் 100% முடிக்கணும்னு அவசியமே இல்லை. 100% முடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? மேபி 100 பேர் பிளான் போட்டோன்னா 5 பேர் முடிப்பாங்க. பட் 95 பேர் வந்து முடிக்க மாட்டாங்க. ஃபைன். இதில் நீ வந்து பார்த்தோன்னா ஒரு 70% அடிச்சு பண்ணாலே போதும். ஓகே, நீ வந்து பார்த்தோன்னா அக்கௌண்ட்ஸில் 4 சாப்டர் எடுத்திருக்கியா, 3 சாப்டர் ஒழுங்காக படித்தாலே போதும். 4 சாப்டருக்கு எய்ம் பண்ணு, அப்போ தான் உன்னால் 3 படிக்க முடியும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆக்ட், ஐஆர்எஃப் படிக்காட்டாலும் பரவாயில்ல, கான்ட்ராக்ட் ஆக்டில் ஒரு லாஸ்ட் 2 யூனிட் படிக்காட்டினாலும் பரவாயில்ல. பட் என்னன்னா நீ இதுக்கு எய்ம் பண்ணாதான் அட்லீஸ்ட் அந்த லெவல் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி எடுத்து முடிச்சிருவாங்கண்ணா. கிளாஸ் இருந்ததுன்னா டப்புன்னு கிளாஸ் பார்த்து முடிப்பேன். சப்போஸ் எனக்கு ஒழுங்காக கிளாஸ் நடத்த மாட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எக்ஸ்கியூஸே இல்லை. யூடியூப்பில் நிறைய இருக்குது. யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன். நான் மேக்ஸ் போடல, நான் மேக்ஸ் கூட போடுறேன். ஓகேவா? யூடியூப்பில் நான் மேக்ஸ் போடுறேன். மீதி எல்லா 3 சப்ஜெக்ட்டும் இருக்குது. அக்கௌண்ட்ஸில் சிலது இல்லையா, அதையும் நான் போடுறேன். எல்லாமே நான் 100% கொடுக்குறேன். ஓகேவா? நீ தயவு செஞ்சு அந்த ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோ. இப்போ
மேக்ஸுக்கு நிறைய வேறு யூடியூப் சேனலே போட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீ எக்ஸ்கியூஸ் பண்ணுறதுக்கான இடமே நீ கொடுக்கக்கூடாது. இல்லை சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் என்னால் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, ஒரு டைம் ரீட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, ஏன்னா என் அகாடமியில் அந்த மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னொருத்த மேலே ப்ளேம் போட்டோன்னா உன் லைஃபு வேறு யாரையும் காப்பாற்ற முடியிருக்கண்ணா ஓகேவா. ஸோ நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் உன்னோட லைஃபுக்கு. எவனும் இந்த பிளானை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா தடங்களாக இருக்கிறாங்கன்னா நீ என்ன பண்ணணும், சரி பரவாயில்லன்னு அதை முறியடிச்சுட்டு ஒர்க் பண்ணணும் ஓகேவா. யூடியூப்பில் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு எப்படியாச்சும் வந்து பார்த்தோன்னா இந்த லெவலுக்கு வரணும் ஓகே. ஃபஸ்ட்டு 30 டேஸில் எல்லா பேப்பர்லையும் நீ வந்து பார்த்தோன்னா 40% முடிச்சிருக்கணும் கண்ணா ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு வா. நெக்ஸ்ட் 30 டேஸ் வந்து பார்த்தோன்னா அகைன் ஒரு 30%, இதுக்கு வந்து வெயிட்டேஜ் நான் 30% வந்து கொடுப்பேன் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30%. ஸோ ஃபஸ்ட்டு 30 டேஸில் இந்த எல்லா சாப்டர்ஸையும் 4 பேப்பரில் எல்லா சாப்டர்ஸையும் கிளாஸ் பார்த்து முடிங்க யூடியூப்பில், இல்லைனா உங்களோட டீச்சரு ஓகே அவங்களை கேட்டு நீங்கள் கிளாஸ் பார்த்து முடிங்க. ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள், ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 15 டேஸ் இந்த 30லே ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு 2 சாப்டர் எடுத்துக்கோங்க, இன்னொரு 15 டேஸ்க்கு 2 சாப்டர் எடுத்துக்கோங்க ஓகேவா. முடிச்சிட்டிங்களா. அதுக்கப்புறம் 30 டேஸ் வா. அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு போகலாம். பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் பெருசு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஓகேவா, சிங்கிள் என்ட்ரி அதுவும் கொஞ்சம் பெருசு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று டிப்ரிசியேஷனும் சிம்பிள் ஓகேவா, டப்புன்னு எடுத்து முடிச்சிருக்கேன். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கம்பேரிட்டிவ்லி ஈஸி. சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் நான் கொஞ்சம் ஈஸியான லெவலில் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் லா வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டம், டிஃபிகல்ட் ஓகேவா. மேக்ஸ் டிஃபிகல்ட்டு, எக்கனாமிக்ஸ் ஈஸி ஓகேவா. அந்த மாதிரி ஈஸி டிஃபிகல்ட்னு சொல்லிட்டு நான் பிரிச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த சோகாவும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொஞ்சம் ஈஸி ஓகேவா. ஸோ இது டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது இது ஈஸியாக எடுத்துக்கணும், அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா காம்பினேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட் கண்ணா, சரி இது கொஞ்சம் ஈஸி, இதுவும் கொஞ்சம் ஈஸி ஓகேவா. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதிலே வந்து கொஞ்சம் கஷ்டமான சாப்டர்லாம் முடிச்சிங்க மேக்ஸில், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியான சாப்டர் தான் ஓகேவா. இப்போ மேக்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஈக்குவேஷன், லீனியர் இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறம் ஏபிஜிபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர் ப்ளஸ் லாஜிக்கல் ரீசனிங் நீங்கள் நிறைய டைம் கொடுக்க தேவையில்ல, அது சிம்பிளாகவே முடிச்சிடலாம் ஓகேவா. இந்த 5 எடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் வந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட், தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட், பப்ளிக் ஃபினான்ஸ், மணி மார்க்கெட் ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா சொல்ல போனால் 60 டேஸ்லேயே உங்கள் கையில் பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குங்கண்ணா. இந்த 30+30 இந்த ஃபஸ்ட்டு 60 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், 4 சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகிற லெவலுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சு வச்சுக்கணும். டேய் நான் உன்னை ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் பார்க்க சொல்ல, கிளாஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட் ரிவிஷன் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரீட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணும் ஓகேவா. இன்கேஸ் உங்களால் முடியாதுன்னா பரவாயில்ல, ஒரு 10 நாள் கூட எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. இந்த 30 டேஸ்லேருந்து 10 நாள் கூட எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. பட் இப்போயே அதுக்கெலாம் பிளான் பண்ணக்கூடாது. இன்கேஸ் உங்களால் முடியாதுன்னா 10 நாள் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40% + 30% வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறீங்க, 70% வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகிறீங்க ஓகே. ஃபஸ்ட்டு 70 டேஸ்லேயே தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு 70 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பாஸ் பண்ணுற அளவுக்கு படிக்க முடியும் ஓகேவா. அகைன் நீங்கள் வந்து படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஆன் தான், அதாவது கொஞ்சம் சேஃப் ஜோனுக்கு நீங்கள் போகிறீங்க ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர் மினிமம் படிச்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து படிக்க பார்த்தோன்னா சேஃப் ஜோன் ஓகே. லாஸ்ட் 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் என்பிஓ ப்ளஸ் ரிமைனிங்னா இங்கே ஏதாச்சும் உன்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னா இங்கே நீ படிச்சுக்கோ ஓகேவா. அதுக்கப்புறம் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட், எல்எல்பி, கம்பெனிஸ் ஆக்ட் ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் செட்ஸு, எம்எம்எம் அதாவது மீன் மீடியம் மோடு ஓகேவா. அதாவது மீன் மீடியம் மோடு ஸ்டாட்டிஸ்டிக்கில் செகண்ட் சாப்டர்னு நினைக்கிறேன் ஓகேவா, செகண்ட் யூனிட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இருங்க கோரிலேஷன் ரெக்ரெஷன், இண்டெக்ஸ் நம்பர் ஆல்ரெடி இங்கே படிச்சாச்சு, சரியாக நான் இது பண்ணுறேன். தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேவா. தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இன்கேஸ் உங்களுக்கு நல்ல டைம் இருக்குதுன்னா ஏதாச்சும் பெண்டிங் இருந்ததுன்னா அதையும் முடிச்சிருக்கேண்ணா ஓகேவா. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக படிக்க போகிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லா கஷ்டம் வந்து படிச்சாச்சு. இன்டர்நேஷனல் ட்ரேடு, பிஸ்னஸ் சைக்கிள் ஒன்றுமே இல்லை, இந்தியன் எக்கனாமி ஒன்றும் இல்லை, நேச்சுரல் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸும் ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸாக பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு 30 டேஸ்லையும் என்னென்னலாம் படிக்க போகிறோம் 40% நம்ம முடிக்கணும்டா ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 40% முடிக்கணும், செகண்ட் 30 டேஸில் ஒரு 30%. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 60 டேஸில் 70% வந்து எய்ம் பண்ணுறீங்க. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு 60 டேஸில் பண்ணுற ப்ரிப்பரேஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாமில் போய் பாஸ் ஆகிட்டு வரலாம். அப்படி இல்லையா இல்லை சார் நான் 70% பிளான் பண்ணேன், நான் ஒரு 50% தான் முடிக்கிறேன், ஒரு 10 நாள் கடன் வாங்கிக்கோ பிரச்சனை இல்லை ஓகேவா. ஒரு பிளானை போட்டால் தான் வந்து ஒன்றால் என்ன இருக்குன்னா ஒரு டெட்லைன் இருக்குன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் வேகமாக விடுவேன், அப்படின்னா லெதாஜிக்காக இருப்பேன். என்ன
ஸ்டேஜில் இருப்பேன்னு உனக்கு தெரியாது. ஓகேவா? லாஸ்ட் டைமில் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அழுதுன்னு உட்காந்துட்டு இருப்பா, ஐயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஜனவரி மந்த்து பசங்க கேட்பீங்க, சார் எங்களுக்கு என்ன சார் ஸ்ட்ராட்டஜி? இதே ஸ்ட்ராட்டஜி தான். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 days இருக்குதுன்னா நீ மேபி இன்ட்டு 2ன்னு போட்டுக்கோ. சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் சார், ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப்லேருந்து வரல, சயின்ஸ் குரூப்லேருந்து வரேன், அப்படி இல்லைனா நான் வந்து காலேஜ் போயினே படிக்கிறேன் சார், எனக்கு வந்து பார்ட் டைமில் தான் படிக்க முடியும், 100% வந்து ஒரு நாளில் கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்டு 2ன்னு போட்டுக்கோ. தட் மீன்ஸ் உனக்கு வந்து 180 days இருக்கும், பஃபர் டேஸ் மேபி 40 இருக்கலாம். அப்படி இல்லையா இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு நான் ஜஸ்ட் டெடிகேட்டடாக சிஏக்கு மட்டும் தான் வந்திருக்கேன்னா இன்ட்டு 1.5 daysனு போட்டுக்கோ. ஓகேவா? இன்ட்டு 1.5 daysனு போட்டால் எவ்வளோ வரும்? ஒரு 135 to 140 days. ஓகேவா? நீ 140 days நீ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பை 3ன்னு போட்டு பிரிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா 180 days டிவைட் பை 3ன்னு போட்டு பிரிச்சிக்கலாம். நீ வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரிக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஓகேவா? என்ன சார் இது செப்டம்பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறீங்க, ஜனவரி மந்த்துக்கு அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், டே நமக்கு இருக்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிளான் போட முடியும். ஆல்மோஸ்ட் செப்டம்பர் எழுத போகிற பசங்களுக்குலாம் ஒரு 30 நாள் வந்து ஆல்ரெடி கிளாஸ் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகேவா? நிறைய அகாடமிஸ் வந்து 30 நாள் கிளாஸ் போயிருப்பான். கிளாஸ் போயிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நீ பிளானை மாற்றிக்கணும். என்ன பெண்டிங் போச்சோ அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கோ. அப்படி இல்லை சார் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த பிளானை நீ வந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணணும். இந்த 20 நாள் பஃபர் வச்சிருக்கோமா, 20 கூட விட்டு 15 நாள் எடுத்துக்கிட்டோன்னா 4 3s are 12 4 3s are 12. ஓகேவா? எக்ஸாமுக்கு முன்னாடி அகைன் ஒவ்வொரு 3 நாள்லையும் நீங்கள் ஒவ்வொரு பேப்பரை வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஒவ்வொரு பேப்பரை நீங்கள் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். எக்ஸாமுக்கு போகும்போது சூப்பராக ஒரு 3லேருந்து ஒரு 4 டைம் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உட்காந்துருப்பீங்க. அழகாக கிளாரிட்டி வரும். மறந்துடும், சில அதெல்லாம் மறந்தாலும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரீகலெக்ட் நிறைய பண்ண முடியும். அதை வச்சு ஒரு 60லேருந்து 70 மார்க் எடுத்துன்னு வந்துடலாம். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% எடுக்கலாம் கண்ணா ஃபவுண்டேஷனில். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஜூலை. ஓகேவா? ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன், பட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேங்கண்ணா. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் சிஏ ப்ரோ சார்பாக உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் நாங்கள் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணோம். அது ஹியூஜ் ஹிட்டுக்கண்ணா, ஹியூஜ் ஹிட். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் சொல்லிட்டு இருந்தீங்க எக்ஸாமில் எழுதிட்டு வந்துட்டு. ஸோ அகைன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் சீரிஸில் என்ன இருக்கும்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமுக்கும் லா எக்ஸாமுக்கும் 4+1 டெஸ்ட் நடக்கும் கண்ணா. 4+1 டெஸ்ட் நடக்கும். எதுக்காக சார் இந்த ரெண்டு பேப்பருக்கு மட்டும் கேட்டிங்கன்னா, மற்ற 2 பேப்பர் வந்து பார்த்தோன்னா இது ஓகேவா எம்சிக்யூ, அதை நீங்கள் எழுதி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? கான்செப்ட் தெரிஞ்சு நிறைய நீங்களே எம்சிக்யூ பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எழுதி பார்க்கணும். ப்ரெசன்டேஷன் முக்கியம், ஸ்பீடு முக்கியம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு சீரிஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் கண்ணா. ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்ஸுக்கு 4+1, லாக்கு 4+1 டெஸ்ட் நடக்கும். 25% சிலபஸ் டெஸ்ட்டு. ஓகேவா? 25% சிலபஸ் டெஸ்ட்டு. 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. ஓகேவா? ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பிரித்து போர்ஷனை கொடுத்துருவோம். ப்ளஸ் ஒவ்வொரு வாரமும் அந்த போர்ஷனுக்கான மென்டர்ஷிப் நாங்கள் வைப்போம் கண்ணா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஒரு 2 hours வந்து பார்த்தோன்னா 2 நாள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு வந்து சேஷாத்ரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் கிடைக்கல, ஒரு நல்ல மென்டர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா பிரச்சனையே வேணால் ஒரு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ரிசல்ட் வரும். மே பசங்களோட ரிசல்ட் வரும். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எழுத வருவாங்க. ஓகேவா? செப்டம்பர் பேட்ச் சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா செப்டம்பர் பேட்ச் எழுத வருவாங்க. ஸோ அவங்களுக்கு சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் கண்ணா. காசு சம்பாதிக்கணும்னு இல்லை கண்ணா. ஓகேவா? நாங்கள் ரொம்ப அஃபோர்டபுளாக வந்து பார்த்தோன்னா 799 தான் நினைக்கிறேன். ஓகேவா? 799. ஓகே, 799 699 தெரியல, நான் வந்து கேட்டுட்டு சொல்கிறேன். ஓகேவா? நாங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த அஃபோர்டபுள் ரேட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேவா? எங்களோட ஃபுல் எஃபர்ட் வந்து உங்களுக்காக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கண்ணா, இது எனக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Jan 25க்கு ரெகுலர் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். ஓகேவா? ரெகுலர் ஆன்லைன் கிளாஸ், அதாவது ஜூமில் டெய்லியும் 6 hours. ஓகேவா? டெய்லியும் 6 hours வித்தின் ஒரு 3 to 4 months வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்ஷனும் முடிக்கிற மாதிரி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் எழுதுகிற மாதிரி, நிறைய மென்டர்ஷிப் இருக்கிற மாதிரி ரெகுலர் ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கிறோம். ஓகேவா? இன்னும் எங்களுக்கு ஷோராக தெரில. இதை எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு
உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். இன்கேஸ் நீங்கள் வந்து ஜனவரியில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல அகாடமி கிடைக்கல, அதாவது மோஸ்ட்டாக இப்போ சென்னையில் இருக்கிற பசங்க, கோயம்புத்தூரில் இருக்கிற பசங்க, மதுரையில் இருக்கிற பசங்களுக்கு நிறைய நல்ல அகாடமி இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு நல்ல கிளாஸ் வாங்கி படிப்பாங்கண்ணா. பட் சில டைம்ஸ் சென்னையிலையும் நிறைய பேருக்கு கிடைக்காது, அப்படி இல்லைனா அதர் டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கு நிறைய பேர் கிடைக்காது. அவங்க ஒரு நல்ல ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, ஓகே, தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இன்கேஸ் எதுவும் கிடைக்காதுன்னா நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கோம், ஓகேவா. அஃபோர்டபுள் ரேட்டில் 100% கான்செப்சுவல் கிளாரிட்டியோட 4 பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்தில் முடிக்கிற மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறோம். ரெகுலர் ஆன்லைன் கிளாஸ், ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு அது தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஆமாம் சார் ரெகுலர் ஆன்லைன் கிளாஸ் எங்களுக்கு தேவைப்படுது, நாங்கள் வந்து பார்த்தோன்னா வாங்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இன்கேஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்க ரெடி அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோங்கண்ணா, ஓகே. இப்போ பேக் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. பேக் எண்டில் நாங்கள் நிறைய வந்து எப்படி சொல்கிறது நோட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கோம், டீம்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் சொல்லுங்கள், ஓகே, நீங்கள் ஜஸ்ட் சொல்லுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வெயிட் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவாலிட்டியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. அவ்வளோதான் கண்ணா. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வந்து நம்ம ஒரு எக்ஸாமுக்கு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு பிளானை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க கண்ணா, ஓகேவா. சம்டைம்ஸ் இதே சில பேர் பேக் ஃபயர் பண்ணிப்பான். என்னதுன்னா பிளான் போடுவான், ஒரு 2-3 நாள் வந்து பார்த்தோன்னா ஒழுங்காக படிக்க மாட்டான், உடனே வந்து பார்த்தோன்னா டிப்ரெஷனுக்கு போயிடும். ஐயோ நம்மளால் ஃபஸ்ட்டு 3 நாள்லேயே ஒன்றும் படிக்க முடியல, அடுத்த 30 நாள் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. பிளான் வந்து பார்த்தோன்னா போட்டாலே அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட பிளானை வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணி போடுறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.